ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நோன்பு 18, நோன்பு திறக்கிற நேரமும் வந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹ், நல்லபடியாக 18 நோன்பையும் வந்து அடைஞ்சிட்டோம். இன்னும் 12 நோன்பு தான் இருக்குது. அல்லாஹ்வுக்காக நல்ல முறையில் மீதி 10 நாட்களையும் நல்லபடியாக கழிக்கணும். அல்லாஹ் சொன்ன மாதிரி எல்லா கெட்ட பழக்கங்களையும் மாற்றி, கெட்ட குணங்களை மாற்றி, இன்ஷா அல்லாஹ் முக்கியமாக நம்முடைய நாவை பேணணும். நம்முடைய கெட்டது பார்க்காம, கெட்டது செய்யாமல், கெட்டது பேசாமல், எல்லாமே அல்லாஹ்வுக்காக நம்ம கட்டுப்படுத்தி இருக்கணும். பசியை மட்டும் தாங்கிறது கிடையாது, எல்லா கெட்ட விஷயங்களையும் நம்ம மாற்றிக்கிடணும். இந்த ஒரு மாதத்துல நம்ம எந்த அளவுக்கு கடைப்பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் மீதி 11 மாதமும் நம்மளால் ஒழுங்கான முறையில் இருக்க முடியும். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா மக்களுக்கும் அந்த ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். நாமளும் உங்களுக்காக துவா செய்கிறேன், நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். நல்ல முறையில் நோன்பு திறந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா மக்களுக்கும் நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியமும் கிடைக்கணும். எல்லா மக்களுக்காகவும் நமக்காகவும் துவா செய்வோம். யார் மனசையும் புண்படுத்தாமல், யார் மனசையும் காயப்படுத்தாத ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் தரணும். இன்றைக்கி சஹருக்கான சாப்பாடு உளுந்து பருப்பு குழம்பும் சாதமும் வடித்து வச்சுருக்கேன். உளுந்து பருப்பு குழம்பு சூப்பராக இருக்கும். அதுக்கு தொட்டுக்க கத்திரிக்காய் பச்சடி. கத்திரிக்காய் பச்சடியும் உளுந்து பருப்பு குழம்பும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். சஹருக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். கத்திரிக்காய் பச்சடி ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், ஷேர் பண்ணுறேன். அப்புறமா பள்ளிவாசலில் ரொட்டி கொடுத்தாங்க. அதுவே போதுமானதாக இருந்துச்சு. நானும் என் பொண்ணும் சாப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ் தராவீஹ் தொழுதுட்டு சாப்பிட்டு படுத்தாச்சு. உங்கள் வீட்லேயும் என்ன சாப்பாடு சஹருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.